பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் பார்ப்பதாக கூறி தற்பொழுது மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி கட்சி ஆளும் மாநில முதல்வர்கள் புறக்கணித்த நிலையில் மம்தா பானர்ஜி மற்றும் பங்கேற்றிருந்தார். மேலும் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து 5 நிமிடம் கூட தனக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி புறக்கணித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காண்பிக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை எனவும் அவர் தொடர்ச்சியாக புகார்கள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்திருக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சி ஆளும் மாநில முதல்வர்கள் புறக்கணித்த நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மட்டும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் தற்போது பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் பட்ஜெட்டில் பாரபட்சம் காமிக்கப்பட்டிருப்பதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டதாக கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட 9 மாநில முதல்வர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் மத்திய திட்டக்குழுவிற்கு மாற்றாக கடந்த 2015ஆம் ஆண்டில் மத்திய பாஜக அரசால் நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட நிலையில் நிதி ஆயோக் அமைப்பின் நிர்வாக குழுவின் 9வது கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மட்டும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருந்த நிலையில் கூட்டத்தில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பட்ஜெட்டில் மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காண்பிக்கப்பட்டிருப்பதாகவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பு வழங்கவில்லை எனவும் கூறி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.